வீட்டுக்கு குறுக்கு பாதையில் போகிறோம். அட்டையில டக்குன்னு சத்தம் கேட்டுச்சான். ஏதோ வளையல் சத்தம் கேட்டுச்சு. என்னது வளையல் சத்தமா? உள்ள பொம்பளை புள்ள இருக்கு, அடி இருக்கு. என்னது? நாங்கள் அங்கே தான் கழிச்சு நின்றுக்கு இருப்போம். தெரியுதா? ஓ அங்க சார், அது அங்க சத்தம் கேட்டுச்சு. சத்தம் ஏதோ கேட்குது. வெல்கம் டு தான் பார்த்துக்கலாம் வ்ளாக்ஸ். கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா புக்கெட் அந்தாரா பங்சா அம்பாங். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் லேண்ட்ஸ்லைட்டில் 14 வீடு சரிஞ்சிருச்சு. மண் சரிவில் சரிஞ்சிருச்சு. சரிஞ்சனால அதில் 4 பேர் இறந்துட்டாங்க. இறந்துட்டனால கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, இந்த மாதிரி லேண்டுக்கு, இந்த மாதிரி ஹில்லுக்கு ஓரத்தில் எட்ஜில் கட்டுற வீடு எல்லாமே வந்து பெர்மிஷன் கொடுக்காம கேன்சல் பண்ணிடுச்சு. அதனால் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆரம்பித்து பாதையில் கட்டினவங்க எல்லாமே ஸ்டாப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் போயிட்டாங்க. ஸோ அதனால் அதில் பாதிக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்டில் தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி. போகும்போது ஒருத்தர் கை காமிச்சாங்க, அதான் தான் கை காமிச்சேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து கூட தான் போக போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. கீழே பார்த்து வாடா, கீழே குளி. ஏய், 3ஆம் நம்பர் வீடு வேணாண்டா, 13ஆம் நம்பர் வீடு தான் வேணான்னு வாங்க. அப்போ கீழே கீழே குளி, கீழே குளி. வெரி குளி இங்கே தான். எனக்கு ஒரு டார்ச் கொடுங்க, கையில் வச்சிருக்கீங்க. அஜய், அஜய், அந்த லைட் எதுக்கு வச்சிருக்கீங்க? பெரிய லைட்டு திறக்காம எதுக்கு வச்சு எதுக்கு சும்மா ஜிங்குச்சான்னு வச்சிருக்கீங்க? அடிக்கிறதுக்கு என்ன எங்க தட்டுறதையும் தட்டலையா? சூப்பர் கை. தெரியுதா? எங்கேயும் கொண்டுறாதீங்க. படாத இடத்துல மட்டும் பிராணம் போயிரு போறது. ஓ, இங்கிருந்து கீழே வியூ பார்க்கலாம். அவனை கிளாபார் இருக்கு அதுல. நீ இந்த என்ன வீடு சின்னோடா இருக்கு. வீடு ஆரம்பிச்சுன்னு தெரியல, வெளியே பெருசா வந்து உள்ள வந்து முடிஞ்சிருச்சு. வீடு என்னடி இது? அஜய், நல்ல சார் மறந்துடாதீங்க. நம்ம எங்க போனாலும் அஜய் வியூ தானே பெஸ்ட். எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, எல்லாம் பாருங்க. ஒருவேளை கீழே மேல எல்லாம் இருக்கிறதுனால பெருசுவாஜு கீழே எப்படி போறதா? அட்டையில டக்குன்னு சத்தம் கேட்டுச்சான். எத்தி விட்டுருவா அட்டையா? எத்திடுவா? ஏதாச்சும் பாம்பா இருக்கும் போது. அஜய் அஜய், உங்களை போய் யாரும் ஆராய்ச்சி பண்ண சொல்ல வந்துருங்க. இது ராத்திரி. கீழே எப்படி இறங்குது பாருங்க. இது ராத்திரி இல்லடா, இது ராத்திரி இல்லையா? அது இல்ல, இதுதான் வீடு. கீழே எப்படி கைஸ் போறது? படியெல்லாம் உடச்சு வச்சிட்டாங்க. ஓ, ஒருவேளை கீழே போறதுக்கு இடம் இல்லையோ? அது படியாது. வா. எப்படி போவா கீழே? நான் சும்மா ஏதாச்சும் கூட்டு போற பாதை இருக்கும்டா. அது பாத்துறேன். கடல் ஆரம்பிச்சு இது முடிவு ஆரம்பிச்சிருக்குது. பாதைனா பாதையை கிரியேட் பண்ண முடியாது. நீ போய் பாதை கிரியேட் பண்ணிட்டு எந்த முனிவர்? ஏதோ நானா ரிலீஸ் இதெல்லாம் பாத்துடா. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, போ. வெளியே கூட்டி போறது தான் பாதை. பாதை எங்க தரக்கு இருக்குடா பாதை. என்ன படியெல்லாம் உடஞ்சி கிடைக்குதா? என்னது? இதுதான் நம்மளோட எதிரி தான். படி அங்க படி இருக்குடா. ஆனா கீழே போறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? நிலம் தானே இருக்கு.
எதுக்கு படி வச்சிருக்கானுங்கன்னே தெரியலையே. சரி பக்கத்து வீட்டுக்கு போ. வாங்க பக்கத்து வீட்டுக்கு போவோம். அது பக்கத்து வீட்டில் படி இருக்கான்னு இங்கே பாரு. இங்கேருந்து பாருங்க, பக்கத்து வீட்டில் படி இறங்கி கீழே எங்கே போகிறது பாரு. போவோம் எங்கேயாச்சும் அப்படியே இறங்கி. கீழே எங்கே பாதை இருக்காங்க? என்னடா பாதை? கீழே சிமெண்ட் இல்லை, மண். ஆமாம் மண்ணு தர. ஒருவேளை யாரும் வரக்கூடாதுன்னு உடச்சி கிடச்சி விட்டாங்களா? அது இது எப்படி கேஸ் போகிறது எனக்கு தெரியல காய்ஸ். யாரும் வரக்கூடாதுன்னு உடச்சி விட்டாங்களா? அது இல்லை இது வந்து எனக்கு என்ன இன்சல்ட் படுத்துற மாதிரி இருக்கு இந்த இடத்துல உள்ளவங்க. என்ன அது இது என்னால் ஏற்றுக்க முடியல. நான் நேராக போயிட்டு எந்த வீட்டில் படி இருக்கு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். காய்ஸ் மேலே போகவே முடியாது காய்ஸ். மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. மூட்டு தான் போகணும். சரி ஓகே ஓகே நம்ம அந்த வீட்டில் பார்ப்போம். அதை செக் பண்ணுவோம். இந்த வீட்டில் ஓவராக விரிஞ்சு வச்சிருக்காங்களா? மேட்டர் என்னன்னாக்கா ஓகே பாரு, இங்கே படி இருக்கா. ஆனால் கீழே ஒன்றுமே நிலம் இல்லை. இவர் வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ண போகிறாரு. லைட்டை கேமரா கட்டிச்சுங்க. அது ஏதோ வளையல் சத்தம் கடிச்சு. என்னது வளையல் சத்தமா? தம்பி யாரையும் கூட்டு வந்துருந்தீங்கன்னாக்கா அப்படியே போனா அங்கேயே இருந்துங்க தம்பி. வெளியே வந்துடாதீங்க தம்பி. அஜுனி வீடு சத்தமா இருக்க நீ செய்யறதா பயமா இருக்கு எனக்கு. ஏன் கேள்வி எப்படி கீழே போகிறது? கீழே போகிறதுக்கு பாதை இருந்தால் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். நானாக கட்டி போட்டிருக்கேன் வீடை. இப்பதானே தெரியுது இந்த ஏன் வீடு சுத்தி பண்ணிட்டானுங்க. ப்ராஜெக்டே பொண்ணா விட்டு விசித்திரமா காட்டான்னு பார்த்தா வீடே விசித்திரமா தான் இருக்கு. மேலே போகிறதுக்கு அவரோட வீடா இருக்குமோ? ஆமா பண்றேன். கவர்மெண்ட் செந்தில் விட்டு நம்ம கூட வந்துட்டா. அவர் தானே இது உன் கனவுல வரல, அதனால இழைச்சிடுறேன். நிச்சயம் காணும். கீழே ஒரு படி இருந்துச்சு, அந்த படி அதிகம் போகும். அண்ணா கேமரா அடிச்சுக்கிட்டு கீழே இறங்குது. அந்த படியில் இறங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இறங்கி பார்ப்போன்றேன். சரி போ, வாங்க போகலாம். காய்ஸ் பயப்படுறாங்க காய்ஸ். எதுக்கு விபரீதமாக விளாண்டுக்கிட்டு திடீர்னு படி கீடி உடச்சிக்கிச்சுன்னா படி உடையுமா? படியோட குவாலிட்டி. ஆமாம், அந்த படியை பார்த்தா இது நம்மளுக்கு கேடிஎஃப்சி பாடாங்களா அந்த இடத்துல இருக்கும் தெரியுமா அந்த படியே. அது மாதிரி தான் இருக்குது படியே. சும்மா போய் 2 படி இறங்குங்க. ஸ்ட்ராங்கா இருக்கா? சரி இது நாம தான் போகிறேன். அழகு இல்லைடா நான் தான் போய் ஸ்ட்ராங்கா இருக்கேன் பார்க்குறேன். சரி போ. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த கல்லோட. என்ன மேடம் நான் படியை பாருங்க கேஸ். படியை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் படியா கைஸ்? அந்த காலத்துல தான் கட்டியிருந்தா கூட எவன் காய்ச்சி இதில் இறங்கி போவான். ஒரு வீட்டுக்குள்ள படி வைக்காம வெளியே வச்சிருக்காங்க. நான் டார்ச்சர் அடி கீழே அடிக்கலாம். அந்த பாரு நான் என்ன சொல்றேன்னா கீழே பாரு புல்லு எங்க இறங்கி நடந்து போறதுன்னு கேட்குறேன். புல்லு நடந்து போகுன்றேன். என்ன பறக்கான அது? ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் சொல்லியிருக்காங்க. நான் பாம்பு கடி தான் வாங்க போறேன். ஏய் லைட்டை கீழே அடிங்கடா. இந்த பாரு இப்போ இதோ இங்கே பாரு இங்கே எங்கே நடக்குவோம் நம்ம தெரியுதா? இங்கே பாருண்ணே அந்த இதுக்கு போனோம் தெரியுமா? பீச் மாதிரி இருக்கு. பீச் மண்ணை போட்டு வச்சிருக்காங்க. டேய் தெரிஞ்சு போச்சு ராஜு. சரி இதுல சறுக்கிட்டு போச்சு. வீடு எதிர தான் கட்டிருக்கானுங்க. டசா கடத்துறானுங்க மணல். இந்த பாரு அப்புறம் சண்டை மண்டத்துக்கு போவியா? அந்த சண்டை ஆணுமன்னு பட்டா சாப்பிட கொண்டாங்கண்டி. அதை கட்டுறதுனாலதான் இங்க மலை சரிவு வந்துருச்சு போல இருக்கு. ஏன் சொல்லு மலை சரிவு வருதுன்னு? ஏன்னா மலையில வேற கட்டிருக்கானுங்க. மழை வேற தூருது. அதான் மலை சரிவு. புரியுதா? ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நீ சொன்னது. வெயில்ல சரிஞ்சிச்சுன்னா 1 2 3 ஆமாங்க. நீ மிஸ்டர் 1 2 3 கேர்ஃபுல்லா இருக்கும். என்ன மிஸ்டர் ஸ்டோ வந்து வரல. அவனுக்கு டிங்கோல்ஃபி அப்படினா நான் சொல்றதெல்லாம் இல்ல நான் இறங்கும்போது மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீ தான்டா கீழ பாதையில அப்புறம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மேல இருந்து கீழ பாதை எல்லாமே நீ போயிட்டு இருக்க. நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். கைஸ் எங்க கூட ஒருத்தன் வரல, அதுக்காக நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வேணா அவன் சார்பா ஏஜுமி 1 hour later. அவங்கள பாக்குறேன்னு சொன்னேன். நான் இன்னத்துக்கு இறங்கி போயிருப்பேன். சொன்னாக்கா இந்த படி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா உடைஞ்சு விடுவுதான்னு பாக்குறேன். கீழ தான் ஒண்ணும் இல்லன்ற நீ கேட்க மாட்டேன். என்னது இன்னும் செடி இலை விழுந்ததுக்கே பயமா இருக்கு. எல்லாம் இந்த படம் நினைச்சேன், சந்திரமுகி நினைச்சேன். இல்ல கீழே ஒண்ணுமே இல்ல. எங்க யாராச்சும் இருக்கீங்களா? கங்கா இருந்தீங்களா? கங்கா பாத்து போ தங்கா.
கீழே பாதை இல்லைன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாம் கூட வந்தீங்கன்னா கூட நான் இறங்கி போயிடும் உங்களுக்கு. டேய் நானே நீ மேலே வையன், நானே போகிறேன். நீ இறங்கி இப்படி வா, டிஸ்டன்ஸ் 2 கூட நீ வரலாமே. பாதையே இல்லாமல் எங்கே கூப்பிடுறாங்க? நடுவில் இருக்க. ஓகே, இங்கே எங்கே பாதை இருக்கு பாரு. இந்த பூச்சி பறக்குது, வவ்வால் வந்துச்சுன்னா கூட 3 பேர்னால உடனே ஆஜி கடைசியாக வராங்க, என்னால் ஓட கூட முடியாதுல. நடுவிலே மாட்டிக்கிட்டோம். நீ இதை மின்னுக்கு போடாது, நீ மின்னுக்கு போ. அது நான் ஏன் சொல்றேன்னாக்கா அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும். இல்லை கீழே ஓடினாங்க மேலே. டேய் நான் கதை இல்ல, வர்ற வவ்வால பிடிச்சி வறு தின்றுவேன். நீ என்ன பண்ண, நீ கீழே போ. நான் ஏன் வந்து நம்ம நடந்துக்க சொன்னேன். இப்போ கலுங் சோர்ல கீழே இறங்கிட்டு இருக்கும் சக்குன்னு பின்னாடி கீழே பிளாக் பண்ணிட்டேன் என்ன ஆகும்? அந்த கதையை 1000. அந்த கதை தான், கதைக்கு தான் நான் பூனாதான் இருக்கப்ப. சரி, இப்போ கொஞ்சம் நவுதிங்கன்னா நான் மேலே போயிடுறேன். மேலே போங்க, மேலே போங்க. மேலே போ. நான் மேலே எப்படி தைக்கிற வசதி திருப்பிக்கல வரேன். போகிறவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நினைப்பாங்க. அப்படியே நினைப்பானுங்க. எனக்கு என்னமோ அப்படி நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மலேசியாவில் சோக்கான பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம வேற கரெக்டாக அடையாளத்தோடு இருக்குமா, இவனுங்க உள்ளுக்கு போனாலே இதை தான் பண்ண போகிறானுங்க அப்படின்னு நினச்சிக்குவானுங்களா? என்னடா பார்க்குற, பயமா இருக்கா? இல்லை ஏதாவது இருக்கான்னு. அவ்வளோதான், அது வரைக்கும் படி முடிஞ்சுன்னா ஏன் என்ன போகிறீங்க? படி ஒன்றும் முடியலடா. படி இன்னும் முடியலையா? தூக்கு போட்டா கரெக்ட். அஜி அஜி கட்டை இழுத்துட்டு போறடா அஜி. நீ போறது பிரச்சனை இல்ல, பார்த்து போ. ஐயோ, படியில் எல்லாம் எடுத்து வந்திருக்கா. படியில் நடுவுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். ஓ, கடிக்கிற அனிமல்ஸா? சாரி, எங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். கடிக்கிற அனிமல். அவ்வளோதான். நான் இன்னும் எங்கே போறீங்கன்னு வந்துட்டா இடத்துக்கு. இது உட்காந்துருக்க லேக்கா. அவன் வந்து லேக்கா உட்காந்துருக்கேன், நீ என்ன பயந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பெரிய தூக்கம் பாருங்க. படியெல்லாம் சின்னதாக இருக்கு. ஏதோ லைட் அடிக்கிற மாதிரி இருக்கு. எங்க லைட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் அடிக்கல. ஆக்சுவலாக இங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. என்ன தருமா, பாலை காணும், செவரை காணும். இது வந்து இது வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணாதனால இந்த இடம்லாம் இருக்குல்ல, இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இங்கே பாருங்க, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து இது காய்ஸ், இது வீடோட கீழ்ப்பகுதி. என்னடா இல்லை, புதுக்குள்ள இன்னும் பூச்சி. வீடோட கீழ்ப்பகுதி இடம். மேலெல்லாம் வந்து இங்கெல்லாம் கட்டிருக்கணும் பில்டிங்கு, ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடி இருக்கணும். அதுக்குள்ள தான் இங்கே நிப்பாட்டிட்டாங்களே. சரி, கவர்மெண்ட் பண்ணது கரெக்டு தான். ஆனால் ஏன் அதுக்கப்புறம் நினைச்சது வரல? அது வரணும்னு தோணலை. இதுக்கு முன்னாடி இல்லை ஒரு பெரிய பாலிட்டிக் இருக்கோ ஃபேஸு. அண்ணே பார்த்து இங்கே வாங்க. கீழே இறங்குங்க. எங்கே நின்று ஆடி இருக்கீங்க? மேலே யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. நான் தான்டா. ஆமாம், நீ தான். அது எங்கே போட்டு அவரா அப்படி இருக்கும். நான் எனக்கு ஒன்றாவது எனக்கு விழுற மாதிரி தான் இருக்கு. ரைட்டா தள்ளி விட்டுற போகுது. எல்லாரும் மேலே இருங்க, எல்லாம் மேலே இருங்க. நம்ம அடுத்த வீட்டுக்கு போய் என்ன கடையில் போவோம். நம்பர் 2 மினி போங்க. மேலே ஏறா, நம்ம நீ மேலே ஏற. முதல்ல நீ மேலே ஏற. நீ முதல்ல மேலே ஏறேன். ஏண்ணே மேலே ஏறி சொல்றேன். ஏண்ணே ஏர். ஐயோ, சரி ஏறி தொலை. இருட்டுல பூச்சி ஏதாவது தெரிஞ்சு கடிச்சுன்னா நாளைக்கு காலங்காத்தால தெரியும். இப்ப அந்த சைடு ஏதோ சத்தம் கேக்குது. கட்டியிருக்கான் பாரு பளவு பாதைய. 10 இந்த வீடு சுத்தமா இருக்கு. இதுல என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த வீடு சுத்தமா இருக்கு. நீ சுத்தி இந்த வீட பாருங்களேன். அங்க பாரு, கீழே பாரு, தூசி இல்ல. இங்க பாரு, தூசி இல்ல. ஏதோ கூட்டி தள்ளிருக்காங்க. இங்க பூசி. அப்ப எங்கனாக்கா இங்க எவனோ இருங்க. இந்த லைட் வேற இங்க எவனோ வந்து இங்க தங்கிட்டு இருக்காங்க. ஆமா, தங்கிட்டு இல்லீகலா தங்கிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் இங்கதான் தங்கி தின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ரொம்ப நாளா. ஃப்ரீயா தங்கிட்டு இருக்கானுங்க. இல்ல இந்த வீடு இல்ல, அதுவும் இல்லாம இங்க மரம் இல்ல பாரு. இந்த ஃப்ரேமை பாருங்க. என்னடா? ஓகே, என்ன நாயா? கிளவர் பாபா பாபா பாபா. லைட் ரொம்ப அந்த சைடு திருப்பாதீங்க. ஓபன் பண்ணிர போகுது. பறக்குது. கிளவர் கிளவர் வந்துருச்சு. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? கிளவர் மேல பறக்குது. அப்புறமா வீடியோல பாரு தெரியும். நான் இந்த பப்பால போய் மாட்டேன். நான் பப்பால பார்த்து கேட்கறேன். மிருகமா இருக்கு நினைக்கிறேன். எதுக்கு எங்களை அட்டாக் பண்ற?
8 மணிக்கு பயமா இருக்கு. இன்னும் கை வரை கிழிஞ்சு கிடக்கு. போய் என்னத்த கிழிச்சிங்கன்னு கேட்டேன். பாருங்க, இது பிராமண வீடு. நாங்க தான் மொபைல் பண்ண வச்சு பார்த்தேன். இது வந்து பிராமணாத்த வீடு, அவனுக்கு வீடு. ஏன்? அவங்க வீட்டுக்கு 2 பாத்திரம் வச்சிருப்பானுங்களே. இருக்கலாம். வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒன் அவுட் கைஸ். எல்லா வீடும் ஒரே மாதிரி தான். எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் காய்ச்சி இருக்குங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப எல்லா வீடும் ஒரே மாதிரி காரி வச்சு என்ன உளருது என்ன உளருது. எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் காய்ச்சி இங்க இருக்கு. கீழே போனாக்கா ஏன்னா படி கீழே இல்லை, படி கீழே இல்லாதனால படி இறங்கி கீழே போகிறோம். கீழே போனால் கீழே லேண்டு மட்டும் தான் இருக்குது, பில்டிங்கே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? சரி என்கிட்ட கேளு, நான் இருக்கேன். என்ன பண்ணுவேன்? மிச்சி மீதி வேலை நம்ம செஞ்சிடும். கொத்தனார் வேலையா குத்து கூடி கொத்துனா என்னது கைஸ்? வீடு வரங்கரமாக வச்சுட்டு ஆள் வரலன்னா என்னது? எவனும் வரவும் மாட்டான். அது பாருங்க, பார்த்துருங்க, இந்த சின்ன இடம் தான். உள்ள பூந்தோன்னு மாட்டிக்குவோம். எப்படி மேலே போகிறது? மேலே போகிறதுக்கு படியெல்லாம் இன்னும் கட்டல, உடச்சிட்டானுங்க. புரியுதா? இந்த படி வந்து அதுக்குள்ள ப்ராஜெக்ட் இது பண்ணிட்டாங்கடா. ஆமா, படி வந்து மேலே ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி இது பண்ணிட்டாங்க. இப்போனா எப்படி வாழ்க்கையில மேலே போகிறது? வீட்டு குறுக்கு பாதையில் போகிறோம். வாழை மரம் தெரியுதா? முதல்ல நாங்கள் அங்கே தான் கைஸ் நின்றுக்கு இருந்திருப்போம். தெரியுதா? இல்லைடா, மேலே தான் நின்றுக்கு இருந்தோம். இல்ல பார்த்தேன். ஆமா, சொல்லுங்க. மூளையே தெரிச்சது. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொண்ணு அவுட் இருக்கு கைஸ். வந்ததுக்கு உங்களுக்கு ஏதாவது காட்டணும் விசித்திரமா. சரி, பேய காட்டலான்னு பார்த்தா இது பாருங்க, என்னமோ எழுதி வச்சிருக்கான் பாருங்க. என்னமோ ஆவி ஆவி பறக்கோட்டி கடை ஆவி சுராசி சரமே சுமஞ்சி. பாயை போட்டு படுத்திருக்கானா? டேய், தண்ணி பொங்குஸ் பண்ணி வச்சிருக்கானு உங்களுக்கு கூட. சத்தம் ஏதோ கேட்குது. அவன் போனவன் வந்து நம்மள தண்ணி பொங்குஸ் பண்ணிட்டு யாரோட காடி இங்கே வச்சுட்டு போயிருக்கீங்க? யாரோ காடி பக்கிங் பண்ணிட்டு அப்படியே சாய் விட்டு போயிட்டாங்க, பார்த்தீங்களா? ஆனால் இங்கே மேலே யாரோ இது பண்ணுறானுங்கடா. ஆமாம், என்ன எவனோ ஒரு தங்கரா தண்ணிலாம் பொங்குஸ் பண்ணி வச்சிருக்கான். ஓ, எப்படின்னா இங்கே வந்து ஃபுல்லாக அபண்டன்ட் ஆச்சுல, ஸோ யாருமே கேட்க மாட்டாங்களா, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால இஷ்டத்துக்கு வந்து வாழ்ந்துட்டு போகிறதுக்கு தங்குறது சுத்தப்படியில் தான் முதல்ல அடிச்சு கிளே பண்ணோம் மலேசியாவில். நம்மளாம் கஷ்டப்பட்டு வீட்டு காசு கட்டிக்கிட்டு இல்லை சேவா காசு கட்டிக்கிட்டு இருப்போம். ஒன்றும் இல்லை, எங்கேயாவது திருட்டு பாயை எடுத்து வந்து போட்டு படுத்துட்டு அப்படியே மருந்து அடிச்சுக்கிட்டு படுக்கிறது. முதல்ல இவனுங்களும் அடிச்சு துரத்தணும். இப்போதான் தெரியுது இந்த ப்ராஜெக்ட் ஏன் தயவு செய்து இது பண்ணிட்டானுங்கண்ணே, ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண நானே ஸ்டாப் பண்ணிடுறேன்.